உடனே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விளக்கம் தெரியாத ஒரு அங்கிளும் போய் அதுக்குள்ள வாயை கொடுத்து நான் சின்ன நான் கேட்கத்தான் இருந்தேன். என்ன அண்ணா நீங்க என்ன 5 பவுண்ட்ஸ் ரோட்ல வீசுறீங்களாம எல்லாம் வெளிநாட்டுல? லண்டனுக்கு 3000 ஒரு எவ்வளவு 5 பவுண்ட் சுமார் காசு பிச்சை காசு போல அங்க. வாட் 5 பவுண்ட்ஸ் சும்மா அப்படி இங்க இருக்கவங்களுக்கு தான் பெரிய காசு. யார மிஸ்டேக்ன்ற சொல்றதை விட இது என்ன நடந்ததுன்னே கணிக்கலாம் இருக்கு. இல்ல எனக்கு அந்த முதல்ல போட்ட வாய்ஸ் கட்டோட பார்க்கும்போது எனக்கு சந்தேகம். இது சாப்பாடு முடிஞ்சது ஓகே, அங்கன மக்கள் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துனது ஓகே. ஆனா இதை வேறொரு ட்ராக்குக்கு மாத்தி இந்த இடத்துல அரசியல் லாபத்தை பயன்படுத்திக்கிட்டது யாரு அப்படிங்கிறது நம்ம திட்ட தெளிவா இந்த குரல் பதிவு வீடியோ நாங்க பேசல. சில பேருக்கு அது முதலமைச்சருங்கிற கேட்டகரியை வச்சுட்டு இப்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ரீச்சா சாப்பாடு கண்ட்ரோல் இல்லை, பண்ண தெரியவில்லை. அது எதுக்கு இங்க? அது எலெக்ஷன்ல பேசுங்கடாப்பா. சனிக்கிழமை நான் சொன்னேன், ரைட்? நீங்க நம்பல, அதான் சொல்லி ஆகணும். நீங்க நம்பல, ரைட்டா? நீங்க சொல்றத அரசாங்கம் நம்பதில்ல, நான் சொல்றத நீங்க நம்புறீங்க. இப்படி பல பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொன்னேன்? புத்தா சமாவேண்டிய அதான் சொல்றேன். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் டெல்சான். நல்ல சுகம், நல்லா இருக்கு. நீங்க? திங்கட்கிழமை வாரமாக இருக்கு. நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொன்னா நிறைய சம்பவங்களை பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே நாங்கள் சனிக்கிழமை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நேற்று விடுமுறைன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு பல்வேறு சிந்தனைகள். இது என்னடா, இது என்ன இங்க நடந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் யோசிச்சுக்கிறதே. பார்த்தா நமக்கு ஆல்ரெடி பல தகவல்கள் கிடைச்சி சனிக்கிழமை நான் சொன்னேன், ரைட்? நீங்க நம்பல, அதான் சொல்லி ஆகணும். நீங்க நம்பல, ரைட்டா? நீங்க சொல்றத அரசாங்கம் நம்பதில்ல, நான் சொல்றத நீங்க நம்புறீங்க. இப்படி பல பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொன்னேன்? அந்த வீடியோ போயிட்டு வந்துடும் போது அந்த வீடியோக்கு போயிட்டு வந்துடும். நான் என்ன சொன்னேன் அதான் சொல்றேன். ஏன்னா ரீச்சாவோட இப்ப மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா உள்ள போய்கிட்டு இருக்கும் போது இந்த பார்லிமெண்ட்ல ஒரு கதை ஒன்று அடிப்படைச்சுட்டானே. அப்படின்னா நேத்து ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுற நாள் பார்த்து பார்லிமெண்ட்ல ஒரு கதை வருது. என்ன, இந்த மருந்து தான் இங்க பாவிக்கிறார்கள் அப்படின்னு இருக்காது. அதெல்லாம் ஒரு விதமான அந்த பேர்னிங், ஸ்டொமச் பேர்ன் அப்படிங்கிறத சொல்லலாம். அது ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இதுக்கு எப்படியா சனத்தை போடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, அந்த அவர் அவரோட கொஞ்சம் பேரை அனுப்பி இருக்கதா தகவல். போயிட்டு பாரு, போயிட்டு கொஞ்சம் குழப்பத்தை ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் கிடைச்சிருக்கு. பாத்தீங்க தானே என்ன சொன்னோம்? திட்டமிட்ட வகையில சில பேர் உள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. நான் உங்கள்ட்ட எக்ஸாக்ட்லி சொல்றேன். நீங்க சொல்லும் போது நான் உண்மையா இப்ப நீங்க சொன்னதை நான் என்ன சொல்றேன், அதை நான் கேர்லெஸ் இல்ல. பட் எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்தது. ஆனா மக்கள்கிட்ட அப்படி ஒரு மனநிலை இருக்க உண்மையா மக்களை இந்த இடத்துல நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நீங்க நம்பாத காரணம் சொல்லிட்டானா? ஏன்னா வெள்ளிக்கிழமை அவ்வளவு அழகா எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அழகா போனுச்சு நிகழ்ச்சி. ரீச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் அவ்வளவு அழகா நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாம் சந்தோஷமா ஆடி பாடி. சாட்டர்டே 1வது நாள் பார்த்துருப்பாங்க, எல்லாம் ஸ்மூத்தா போகுது, ராய் செய்வோம் வேலை அப்படின்னு. இப்படிதான் உணவு பற்றாக்குறை இருந்திருக்கு. அளவுக்கு அதிகமான கிரௌடு வரவும் சாப்பாடு ரைட் குவான்டிட்டி. அதுல டெல்சான் அவரும் உரிமையாளரும் தண்டனை உடனே அந்த சம்பவம் நடந்து கொண்டு மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு அதோட சொல்றாரு. வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு காணக்கூடியது இருந்துச்சு. இதுக்கு மேல யாரும் வராதிங்க, ஓவர் கிரௌடா போயிட்டது, இதை கட்டுப்பாடுத்திக்க முடியல. ஸோ இப்போ வராதிங்க, இன்னைக்கு வராதிங்க, நாங்க நாளைக்கு நாளாண்டைக்கு டைம் இருக்கு, நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்தா வாங்க, அது அழகா செய்யலாம். அதனால ஓவர் கிரௌட் ஆயிட்டு வராங்கன்னா அந்த கேட்ல சனம் கூடி இருக்கிறத அவர் வீடியோ பண்ணி போட்டிருந்தாரு. உடனே அது ஈவினிங் டைம். அப்ப அதுக்கு பிறகும் ஏராளமான சனம் வந்ததை அடுத்து தான் இந்த பிரச்சனை. அங்க ஆல்ரெடி அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்த குவான்டிட்டி அளவுக்கான சாப்பாடுகள் எல்லாம் முடியுது. அது முடியறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாங்க வாரோம், நமக்கு வீடியோஸ் இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் அந்த வீடியோ பார்க்கலாம். நமக்கு இப்ப எனக்கு பசிச்சா எனக்கு தெரியணும் என் வயிற்றுக்கு எவ்வளோ
போட்டு இல்ல சாப்பிடலாம் நில்சன், நமக்கு தெரியும். அடுத்த ம். அடுத்த பிரச்சனை என்னன்னா 3000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு துண்டு தான் சாப்பாடு தான். இப்ப இது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல், அங்க போய் நீங்க ப்ரோக்ராம் பார்க்க, இது வந்து நீங்க சில வேளை நினைக்கலாம் வந்து இது அந்த அந்த அதை நியாயப்படுத்துற அதை வக்காலத்துவாங்க. இல்ல, இது ஆறு செய்தாலும் இந்த நிலைப்பாடு இதான். அவங்க வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்னா அங்க பல நிகழ்வுகள் அதுகள் இதுகள் இப்ப அவங்க சாப்பாட்டோட சேர்த்து கொடுக்கக்குள்ள ம். அங்க போன மக்கள் எல்லாம் அதை திருப்தியோட பாறாங்க. முதல் நாள் போனாங்க ஆமா திருப்தியோட வராங்க. நிறைய பேர் ஆதரவா தான் பேசுறாங்க, அவங்க சொல்றாங்க இது. மறுநாள் மறுநாள் போனவங்களும் போன எத்தனையோ பேர் மிகவும் பொறுமையோட அந்த விடயத்தை கையாண்டு வராங்க. ஆனா ஒரு சில பேர் தான் அதுல உடனே, இப்ப அதுல 2 3 பாத்தீங்களா, உடனே கமராக்கள் ஒண்ணாகுது. இன்னொன்னு பாத்தீங்களா, உடனே இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விளக்கம் தெரியாத ஒரு அங்கிளும் போய் அதுக்குள்ள வாயை கொடுத்து நான் சின்ன சின்ன நான் கேட்கத்தான் இருந்தேன். என்ன அண்ணா நீங்க என்ன 5 பவுண்ட்ஸ் ரோட்ல வீசுறீங்களாமே எல்லாம் வெளிநாட்டுல? ஐயோ டெல்சான், எங்களை பொறுத்த வரையில 5 பவுண்ட்ஸ் சும்மா அப்படி இங்க இருக்கவங்களுக்கு தான் அது பெரிய காசு, இங்க இருக்க இலங்கையர்களுக்கு பெரிய காசு, எங்களுக்கு சும்மா ரோட்ல வீசுவோம். அது என்ன நாங்கள் லண்டன் we are coming from London. Yeah. இல்ல 3000 ஓரளவு பெரிய காசு 3000 லண்டனுக்குள்ள 3000 ஒரு எவ்வளோ 5 பவுன் சுமார் எறிகிற காசு பிச்சை காசு போல அங்கே. ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த அந்த விடயங்களுக்கு அப்பால இது பெரியதா நம்ம பேசப்படுதுன்னா நாங்க உண்மையில கடினமான உழைச்சி தான் இந்த பணங்களை சம்பாதிக்கிறோம். இப்ப நீங்களா இருக்கலாம், நாங்க இப்ப இலங்கையிலன்னா இங்க என்ன, நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நீங்க உழைக்கிற உழைப்பு தான் நான் உழைக்கிற உழைப்பு தான். ஆனா 2 பேரும் இடம் மாறி உழைக்கிறோம். ஆனா எங்களுக்கு கூட ஒரு பவுண்ட்ஸ் அல்லது ஒரு யூரோ கூட மிக பிரதானம் தான். அது வந்து அது 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 அதுன்றது இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பவுண்ட்ஸ் அல்லது ஒரு யூரோ ஒரு கடையில குறைஞ்சிட்டா அந்த சாமான எடுத்து வச்சுட்டு போயிட்டு வாண்டதான் சொல்லுவாங்க. நான் நினைக்கிற மாதிரி கடைக்காரன் வந்து சதம் ஒரு 50 பவுண்ட்ஸுக்கு வந்து அங்க எவ்வளவு பிரச்சனை, அதை ஒரு சாமான் வாங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த அங்கிள் எப்படி பேசினாருங்கிறது விளங்குது இல்ல. அங்கிள் நீ என்ன இன்டென்ஷன்ல பேசினாரோ தெரியாது. ஆனா அது அவர தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். நீ நாங்க அதுல எல்லாருடைய தனிப்பட்ட கருத்து தான். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் அக்கா வந்து பேசியிருந்தாங்க, நாங்க பார்த்தோம். அவங்களோட வீடியோ தான் வைரலா போனுச்சு. அதே மாதிரி நிறைய பேர் அந்த சண்டை பிடிச்சது இல்ல. அதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால், ரீச்சாவில் இருக்கக்கூடிய மேனேஜர் நேற்று உடனே போன் பண்ணி சொன்னார், அண்ணன் இங்க வந்து எல்லாரும் அவங்களோட உண்மையில அது அவங்களோட எமோஷன் இப்படிதான் எதிர்பார்ப்போட போனாங்க. ரைட்டா ரைட், இன்னைக்கு போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு ரொம்ப தூரம் ரீச்சா நம்மளே போனா ஜப்னா டவுன்ல இருந்து ரீச்சாவுக்கு வரணும், அங்கிட்டு இருந்து வரணும், இங்கிட்டு இருந்து வரணும், எல்லாம் மெனக்கட்டு ஆர்வத்தோட போயிருக்காங்க. போனதுல தான் கிரௌடு கூடி போயிருச்சு. ஆல்ரெடி பிளான் பண்ணி இதை ஒரு 1000 2000 பேருக்கு ரெடி பண்ணி வச்ச சாப்பாடு, 3000 பேருக்கு ரெடி பண்ணி வச்ச சாப்பாடு வந்து அந்த குவான்டிட்டி முடிஞ்சதன் காரணமா ஓவர் கிரவுட் வந்ததை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒன்றும் செய்ய வழியில்லை. அன்எக்ஸ்பெக்டட் சாட்டர்டே சண்டே இது பிளானிங் சைட்லையும் கொஞ்சம் நம்ம இன்னும் ஏதாவது செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் நிச்சயமா செஞ்சிருக்கலாம். அப்புறம் சாப்பாடு குவான்டிட்டி அதிகரிக்கிறதுக்கு. ஆனா இவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு சனம் வந்து வரும். இல்ல போன வருஷம் சனம் லிமிட்டோட வந்தது, முதல் நாளும் ஒரு லிமிட்டோட வருது. அடுத்த நாள் என்ன யோசிப்பான், ஓகே அதை விட குறைஞ்ச ஒரு 500 அல்லது 100 300 எதிர்ப்பான். இப்ப இது வந்து உண்மையில இது யார மிஸ்டேக்ன்ற சொல்றத விட இது என்ன நடந்ததுன்னு கணிக்கலாம் இருக்கு. இல்ல எனக்கு அந்த முதல்ல போட்ட வாய்ஸ் கட்டோட பார்க்கும்போது எனக்கு சந்தேகம். இது வந்து சாப்பாடு முடிஞ்சது ஓகே, அங்கன வந்து மக்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துனது ஓகே. ஆனா இதை வேறொரு ட்ராக்குக்கு மாத்தி இந்த இடத்துல அரசியல் லாபத்தை பயன்படுத்திக்கிறது வந்து யாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெட்ட தெளிவா இந்த குரல் பதிவு வீடியோ நாங்க பேசல, இந்த பேசுனவங்களை வச்சு எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்குது. அதான் ஆதாரம். நாங்களாம் இப்போ அதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, இதுல ரீச்சா முதலாளியும் உண்டு விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் அவரோட தோளோட தோல் நிக்கிறவங்க, அவர மேல அவருக்கு தோளுக்கு மேல கை போடுறவங்க, அண்ணன் நீங்க தான் எங்களுக்கு கடவுள்ன்றவங்க எல்லாம் இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கருத்து சொல்லல. அடுத்தது கூட விமர்சனம் வச்சதாருன்னு தெரியுமா? அண்ணன் வல்லவர் நல்லவர்ன்றவங்க தான் விமர்சனம் வச்சது. அந்த அந்த அன்பான மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல கூட அந்த ஒரு சில கிட்டத்தட்ட 100% மக்கள்ல 99.99% இல்ல, கிட்டத்தட்ட 100% கிட்ட 1-2% தான் அந்த சில வேட்பாடுகளை பயன்படுத்தினது. ஆனா அங்க போன மக்கள், அங்க போய் வந்தவங்களோட நான் சில பேரோட கழிச்சேன், வவுனியாவில இருந்தவங்களோட, முல்லைத்தீவுல இருந்தவங்க, யாழ்ப்பாணம், அவங்க சொன்னாங்க நாங்க போனாங்க. உண்மைதான். அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஓகே ஃபைன், நாங்க போனோம், பார்த்தோம், வந்தோம், விளங்குதா? அப்ப அதுல இன்னொரு அம்மா சொல்றான், ஓகே சாப்பாடு ஓகே, சாப்பாடு தீர்ந்துடுச்சுன்னா அதை விட அங்க கணக்கு பிரமாண்டமான இருந்தா நாங்க பார்த்துட்டோம் வந்துட்டோம். அதுல தனக்கு கவலையாமன்னு சொன்னால் தாங்க சாப்பிட்டுட்டோம். அப்ப தான் காசை எடுக்க சொல்லி சொன்னாங்கன்னா தாங்க உடனே கேட்டாலும் வெளியில வந்துட்டோம், என்ன தாங்க சாப்பிட்டுட்டோம்.
சாப்பிடாதவங்களுக்கு அந்த காசு கொடுத்தாங்க. நாங்க அதுக்கு மறுக்குது. ம். இப்படியான பண்பாடும் அங்க நடந்திருக்கு. இந்த என்ன பிரச்சனை, இந்த ஆன்லைன்ல புக் பண்ணவங்க இந்த டேக்குகளை கிழிச்சு போட்டுட்டு போவாங்க, நீ அந்த டேக்குகளை தூக்கி கொண்டு போட்டுட்டு காசு வாங்கினாங்களும் இருக்கிறான். ம், 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 ம். சில பேர் சாப்பிட்ட சந்தோஷத்துல பிளேட்டை வந்து போட்டோ பிடிச்சி போட்டதை வந்து வேற வேற போஸ்டருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க அவர் என்ஜாய் பண்ணி ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த அதுல கொஞ்சமா தான் அந்த சாப்பாடு இருக்கு. அவர் சாப்பிட்டு பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் எடுத்து இதுதான் இங்க போடப்பட்ட சாப்பாடு அப்படின்னு வந்து நிறைய இல்ல, அதுல இந்த ஒரு தட்டுல கொஞ்சம், அதாவது எல்லா சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அந்த தட்டு தான் இப்ப அவர் ரெண்ட் ஆகி கொண்டு அவர் வீடியோ சரியா அவருக்கு வீடியோ. தேவையான குவான்டிட்டியா அவர் போட்டிருக்காரு. அதுதான் சரி. அது வந்து ஒரு லேடி ஒரு ஆள் தான் டெல்சா. ஆஹா. ஒரு லேடி ஒரு ஆள் தான். அவ தனக்கு தேவையான டேஸ்ட். ம். ஃபுட் ஃபெஸ்டிவல்டா என்ன, ஒரு பிளேட்லயும் போய் அள்ளி வச்சு அமர்த்தி வச்சு சாப்பிட்டா ஃபுட் ஃபெஸ்டிவலா எல்லாம் டேஸ்ட் பண்ணா. அந்த லேடி சொல்லி இருக்கிறான், நான் ரீச்சா போன போது வெள்ளிக்கிழமை போனது என்று அங்கேயும் எல்லோருக்கும் தெரியும், வீடியோவும் எடுத்ததும் எல்லோருக்கும் தெரியும். நல்ல சாப்பாடு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் முதல் நாள் இருந்தது. ஆனால் சில ஆட்கள் நேற்று சனிக்கிழமை கலவரத்தை பற்றி எழுத நான் என்னோட கையில வச்சிருந்த போட்டோ சாப்பாட்டை ஐடி எடுத்து ஆளுக்கு ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள். விகே போஸ் என்ன நினைப்பார், நான் எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும்தான் எடுப்பேன், அதுவும் கொஞ்சமாகத்தான் எடுப்பேன். இது ஒரு பகுதியில் எடுத்தது மாத்திரம்தான், இது என்னுடைய கைதான். ஆனால் என் முகநூலில் எதுவும் போஸ்ட் இதற்கு மட்டும்தான் நான் பொறுப்பு. இது என்ன, அவன் முதல் நாள் சாப்பிட்டு ஒரு தட்டை எடுத்து வச்சு இதான் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறான், இதான் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஐயோ. ஆனா இதுல என்னன்னு தெரியுமா, ஒன்றுதான் சுருக்கமா சொல்ல போனார். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு நான் பார்த்ததுல அதுக்கு உண்மையா அவரோட தோளோட தோல் நின்றதாருன்னு சொன்னால், அங்க போன மக்கள், அந்த பகுதி மக்கள், அல்லது பேர் சொல்லக்கூடியவர்கள், அல்லது என்ன சொல்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கிகள், அல்லது மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய யாருமே இந்த விடயம் சார்ந்த ஒரு கருத்து கூட சொல்லலாம். இந்த குட்டி குட்டியா யூடியூபரா இருக்கிறவங்க, அல்லது ஊடகவியலாளர்கள், அந்த தம்பிமார், சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடியவங்க தங்களோட கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி நடந்தது. ஆனா அது பிழைக்க அவர் மன்னிப்பு கேட்டுட்டார். ஆமா, அந்த டைம்ல சொல்லிட்டாரு. நீங்க அதான் இப்ப திரும்ப திரும்ப சொல்றாங்க என்னன்னா, மனசாட்சியோட நீங்க டிக்கெட் எடுத்து வந்து உங்களுக்கு அங்க சாப்பிட கிடைக்கலையா, ரைட், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கான நாங்க காசு கட்டணத்தை வந்து ரிஃபண்ட் பண்ணிடுறோம். ஆனா நீங்க சாப்பிட்டு இப்ப ரெடி ஆகுறாங்க. நல்லா சாப்பிட்டு தான் சாப்பாடு பிளேட்ல அந்த பேலன்ஸ் இருந்துச்சு எவ்வளவு, அந்த பேலன்ஸ் வச்சவங்களும் இப்ப கேக்குறாங்க ரிஃபண்ட், நாங்க சாப்பிடல, ரிஃபண்ட தாங்க காசு அப்படின்னு. அவர் கிட்டத்தட்ட வந்து டெல்சான் இப்ப பெரும்பாலானது குடுபட்டு கொண்டுதான் இருக்குது. மற்றது ஒன்றை யோசிக்கணும் டெல்சான், நம்மட மண்ணில் ஒரு கலாச்சார நிகழ்வு நடக்குது, இது ஒரு பெரிய ஒரு அடையாளமா மாறிக்கொண்டிருக்கின்றார். இந்த இலங்கையில ஜிடிபியில வந்து 4.4% தான் வடமாகாணத்துல இருந்து போகுது. அது ஒட்டுமொத்த இலங்கையிலேயுமே கடைசி ஜிடிபி போறது வடமாகாணம் தான். ஆனா வடமாகாணத்துலதான், இது நான் சொல்லல, ராணுவ ஆய்வாளர் அரு சொல்ற, வடமாகாணத்துலதான் பெருந்தொகையான கல்விமான்கள், பெருந்தொகையான முதலீட்டாளர்கள், பெருந்தொகையான வெளிநாட்டவர்கள். ஆனா ஜிடிபியில வந்து 4.4% பங்களிப்பு தான். கிழக்கு மாகாணம் இதை விட கூட இருக்குது. இப்பதான் இம்ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கு வடமாகாணம். 2024 வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இந்திரன் அவர்கள், அதாவது தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கான இசை நிகழ்ச்சியில போய் தமன்னா வந்த நிகழ்வுல அடிபாடு நடந்து அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அப்ப எங்க நாங்க தொடர்ச்சியா ஒண்ட அரவணைச்சு கொள்ற நிலையில நாங்க இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அது சரி, அந்த மாதிரி தான் இருக்கு. அதோட மக்களுடைய இருக்கு எல்லாமே. பதநீர். ரிச்சா பாஸ்கரன் அவர்கள் வந்து இந்த பதநீர் ஊத்தி கொடுக்கறத வந்து எல்லாம் அவர் நல்லா வர்றவங்க எல்லாம் கவனிக்கிறாரு சந்தோஷமா. அதை வந்து வேற ஆங்கிள் இப்ப ப்ரோட்ரேட் பண்ணி வேற வேற வீடியோஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுல 2 தான் டெல்சா உண்மையா தெளிவுபட்டது. என்னன்னு சொல்லுங்க, பாஸ்கரன் மீது இருந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை கணவர் வச்சு செய்யறான். இந்த டைம் தான் இதை பயன்படுத்தி வெளிப்படுத்துறாங்க. ஆனா அதுல இன்னொரு பகுதி பார்த்தனீங்களா, அந்த ஒவ்வொரு போஸ்டுகளுக்கும் வந்து ரியாக்ஷன் பார்த்தனீங்களா? என்னன்னா, மக்கள் வந்து எங்க நிக்கிறாங்கன்றது தெரியும். அவங்களுக்கு தெரியும். என்ன எங்கட மக்கள் வந்து என்ன சொல்ற, அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா, என்ன சொல்ற, உறவா புலங்கின சனம். அவர் பதநீர் என்றது என்ன, இவங்க வந்து இந்த இதை ஊத்தி கொடுக்கறதான வடமாகாண முதலமைச்சர். அதே இப்ப வடமாகாணத்துல ஒரு பெரும் ஒரு உற்பத்தியா இருக்கிறது பதநீர். கிழக்கு மாகாணத்துல ஒரு பெரும் உற்பத்தியா இருக்கிறது தென்னம் பதநீர். அது மாதிரி மலையத்துல இருக்கிறது கித்துள் பதநீர். இதை வந்து நாங்க கல்லண்டு சில பேர் சொல்லிக் கொள்வோம். இப்ப கோடை காலம் கடுமையான வறட்சி வெயில் இருக்கிறத குளிர்ச்சிக்காக அந்த பதநீர்கள் குடிக்கிறது வளமை. இதெல்லாம் பேசுறாங்க அண்மையில. அதே நான் பார்த்தேன், ரீச்சாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கருவாப்பட்டை சினமன்
அது தயார்படுத்தி அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலைகள், உற்பத்தி வேலைகள். அதை பத்தி எல்லாம் பேச ஆட்கள் இல்ல. இங்க இதுதான் கிடைச்சிருச்சு கிழமைக்கு அப்படின்னு. கிழமைக்கு 2000 கிலோ முருங்கைக்காய் பிரான்ஸுக்கு ஏத்துப்படுது. அப்புறம் கிழமைக்கு 600 கிலோ குடமுளகா பிரான்ஸுக்கு ஏத்துப்படுது உற்பத்தி. இதெல்லாம் வடமாகாண ஜிடிபிக்கு தானேப்பா வருது. இத்தனை பேத்துக்கு நாட்டுக்கு டெக்ஸ் கட்டுறார் அங்க இருக்கிற. மற்றது இதுல என்னண்டா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த கோபத்தை எப்படி தீர்த்தவங்கடா இந்த முதலமைச்சரா வேற இந்த ஆளும் சும்மா இருக்கிறதுலே நான் எல்லாம் முடிஞ்சு நான் இப்ப முதலமைச்சரா வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறேன்ட கண்ட நண்டு செண்டெல்லாம் பார்த்தது. ஆனா அதுல ஒரு சில அரசியல் தலைவர்களை விழித்து சொல்லணும்னா மிக கண்ணியமா நடந்து கொண்டாங்க இந்த இடத்துல. அவர்கள் ஆதரவாளர்கள் மிக மோசமா நடந்து கொண்டாங்க. இப்ப பதநீர் ஊத்தி கொடுக்குற ஒரு பெரிய மேட்டரா வடமாகாணத்துல பெரிய உற்பத்தி. அதுல காணப்படுற ஒரு Facebook பக்கம் இலங்கை தமிழரசு கட்சி அப்படிங்கிற ஒரு Facebook பேஜ், அதுல போட்டிருக்காங்க ரீச்சா பாஸ்கரன் தாக்கப்பட்டார் அப்படின்னு அந்த பெரிய அப்படி ஹெட்லைன்ல போட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இதெல்லாமே. இல்ல பாருங்க, இன்று தனது மாகாண சபை அரசியல் கனவுக்காக மக்கள் ஆதரவை தேடி மக்களிடம் 3000 பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு இலவச உணவு வழங்குவது போன்று தோற்றத்தில் உணவு திருவிழா நடத்தி அதன் மூலம் அரசியல் விளம்பரம் தேட நினைத்து முழுவதும் அம்பலமாகி விமர்சனத்துக்குள்ளாயில. இல்ல தமிழரசு கட்சியில உண்மை ஐயோ தமிழரசு கட்சியை பற்றி கதைக்க திரும்ப எழுத்துட்டீங்களா? அதற்கு கேவலம் கட்ட கட்சியை பாது. அதுக்கு என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. அரசியல் தேவை வேண்டாமா? ரைட்டா, அரசியல் ஆக்குறவங்க ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்க நினைக்கிறேன் இப்ப நடந்த பிரச்சனை மக்கள் முன் கொடுத்தாங்க அந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம், அங்க சாப்பாடு வீண் விரயமாக்கப்பட்டது எல்லாமே பேசிட்டோம். நான் வந்து பேசிட்டு மக்கள் வந்து சரியான டைம்ல பதில் கொடுப்பாங்கன்னு. என்ன பிரச்சனை தெரியுமா? இனிவர் முதலமைச்சரை நான் போட்டியிட மாட்டேன்னா மக்கள் இவரை கடத்துவாங்க. கடத்தப்பட்டார் பாஸ்கரன் மாகாண சபை தேர்தலின் போது கடத்தப்பட்டார் மக்கள் அலண்டுவர். இனி மக்கள் விட மாட்டாங்க. மக்கள் எதுனாலும் மக்களோட கையில தான் இருக்கு. முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து அது மக்கள் தீர்மானிக்கிறது, மக்களுடைய தெரியும், மக்களுடைய விருப்பம். சில பேருக்கு அந்த முதலமைச்சருங்கிற கேட்டகரியை வச்சுட்டு இப்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ரீச்சா சாப்பாடு கண்ட்ரோல் இல்லை, பண்ண தெரியவில்லை. அது எதுக்கு இங்க? அது எலெக்ஷன்ல பேசுங்கடாப்பா. நீங்க ஒரு நாள பண்ண தெரியவில்லை என்றீங்க. ஒரு வருஷத்துல ஆக குறைஞ்சது 3-4 மாதம் தான் அதிக அளவான மக்கள் வர்றது. 600க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் ரீச் ஆகல. அங்கால பேப்பர் ஃபேக்டரியில 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள். ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் வந்து கிட்டத்தட்ட 1000-1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள். உலகம் ஃபுல்லா எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை வச்சு சம்பளம் கொடுத்து நிர்வகிக்கிறான் தானே அந்த மனுஷன். புறம் என்னதுக்கு நீங்க உங்களுக்கு? அதான் இப்படி பேசுனா நம்ம இன்னும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போயிடலாம். ரைட்டா, அதான் நாட்டு நடப்புல இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்டா எடுத்துக்கிட்ட இந்த விஷயம் வந்து இதுதான் நடப்பு. வழக்கில் நடந்த நடப்பு இதுதான். அன்பையில அத்தை நாங்க பெருசா ஹைலைட் பண்ணோம். ரைட்டா, நாங்க அந்த விஷயத்தோட எழுதுங்க மக்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. கதையை முடிச்சு விட்டார் போல மகாநாயக்க தேரர். மகாநாயக்க தேரர் நல்லதுதான் சொல்லியிருக்காரு. இல்ல அதான் சொல்றேன். இப்ப எங்க போகுது எல்லாரும்? அதுதான் இல்ல மகாநாயக்க தேரர் உண்மையில உங்களுக்கு இந்த விடயத்துல நாங்க 2 பேரும் தனிப்பட்ட ரீதியில வாழ்த்து சொல்றோம். ஒரு குழப்பம் இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது மிகவும் நல்லதுன்னு மகாநாயக்க தேரர் சொல்லுகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களோட இந்த ஆட்சிக்கு. இப்ப எங்கட லீடர் என்ன செய்ய போறாரு? இதுக்கு லீடர் என்ன செய்வாரோ தெரியாது. இப்ப நேற்றைய தினம் நீதி அமைச்சர் உட்பட அரசாங்கத்துல முக்கியஸ்தர்கள் வந்து ஜம்மியத்துல் உலமா சபைக்கும் போயிட்டு முஸ்லிம் மத தலைவர்களுக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ மகாநாயக்க தேர்தல் சந்திச்சு தெளிவுபடுத்தியாச்சு, கர்தினால் மெல்குமினி தாண்டகை சந்திச்சு தெளிவுபடுத்தியாச்சு, இப்ப ஜம்மியத்துல் உலமா முஸ்லிம் சமூகத்தை சந்திச்சு தெளிவுபடுத்தியாச்சு. நினைக்க அடுத்த குருக்கள் மார்வையும் சந்திச்சு இதை வந்து தெளிவுபடுத்துவாங்க. சோ எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு இதுதான் நாங்க செய்ய போறோம், இதுல வந்து இந்த நன்மைகள் கிடைக்க போது நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு விட இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிற வழக்குகளுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் விருப்பப்படுறாங்க அந்த மாற்றம் நடக்கணும்னு சொல்லி. அதோட இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம், அதை பேசாம இருக்க முடியுமா? நடுவீதியில் இலங்கையின் 37வது போலீஸ் அதிபர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார் என்று வரலாறு பதிவாகலாம் அப்படின்னு சொன்னவரை எனக்கு அது சீரியஸா தெரியல. கைது பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே அழைப்பானை விடுத்து அவரை அழைச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் எதிர்பார்த்த உடனே எதிர்பார்த்தீங்க. சட்டம் ஒழுங்கா கேள்விக்குட்படுத்தினா மிச்ச வேலை இருக்க கூடாது, தூக்கி போட்டுருவோம். ஆக்ஷன், குயிக் ஆக்ஷன் இருக்கணும். அவரு சொல்றாரு இன்னைக்கு, நான் வந்து கண்டெய்னர் வெளியே விடல, திரைசேரியில காசு கொள்ளையடிக்கல,
அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதனால எனக்கு முதுகெலும்போட நான் வந்திருக்கேன், எனக்கு முதுகெலும்பு இருக்கு, சத்து இருக்கு, நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன், என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம்னு உள்ள திரை போனாரு. சரி, முடிச்சுட்டாங்க இல்ல சம்பவம். இல்ல இது திரைசேரியில கொள்ளையடிக்கலன்னா திரைசேரியில கொள்ளையடிச்சவங்களோட நீ போகிறாவு ஆமா. சுதீஸ்வர பண்டார வச்சு அந்த பாருங்க எல்லாம் முழுகுதா இப்ப என்ன இப்ப கோர்ட்டுக்கு போட்டு அங்கதான் முடிவு உங்களுக்கு இருக்கு வரேன் டெல்சா நீதிமன்றத்துக்கு. ம். செயலாளர் போயிட்டார், தலைவரும் தேசிய அமைப்பாளரும் போனா கட்சி உள்ளுக்குள்ள. அவளை விட்டு கொடுக்க மாட்டாங்க பாருங்க. எப்படி நாமல்ராஜ் நமக்கு சொல்றாரு, ஓ நான் குறும்புக்காரன் தெரியும் தானே, எங்களோட அப்பாவும் குறும்புக்காரன், நானும் குறும்புக்காரன், என்ன செய்யலாம், ஆஹா, நாங்க உங்களோட அப்படிதான் அப்பாட குறும்பு, குறும்புவோம். உங்களோட அப்பாட குறும்பு உங்களோட விட எங்களுக்கு தெரியும். என்ன என்ன குறும்பு செய்வார், குத்துது கூட இதென்ன அவர் எங்களுக்கு கொஞ்சம் டெல்சா ஆமா. எல்லா பக்கம் குறும்பு செய்வார். இப்படித்தான் நாங்க நெளிய வேணும். அவருக்கு எப்படியாப்பட்ட குறும்புக்காரன்னு எல்லாம் அறியும், எல்லாம் அறியும், யாம் அறியும், எல்லாம் அறியும். ம். டெல்சா ஓ, இந்த எங்களோட லீடர் ஒன்று பாத்தனீங்களா? போஸ்டர்ல பார்த்தேன். ஆமா. நாங்களும் ஆக்கிரவையில் இருக்கோம், எங்களுக்கு தெரியாம தம்ம பார்த்தா நீங்க கொள்ளையடிச்சத மகாபேங்கு பஞ்சாண்டு பிலியாண்டு ம். லீடர் அடிச்ச அடி. பாருங்க, அப்படி ஒரு கதை, இப்படி ஒரு கதை, அங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து, அப்படி. அங்க கனவேல இப்ப நீதிமன்றம் தேட வலிக்கிடுதான் தூசு தட்ட தொடங்கிட்டான். போன சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் சும்மா போட்டு விட்டோம். அது ம். உண்மையில பாராட்டணும். முஸ்லீம் மக்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க, அதிகளவான மக்கள் அந்த செய்திகளுக்கு அப்பாலுக்கு. ஓ, ஏனென்றால் அது ஒரு நீதிமன்ற அவமதிப்புன்ற வகையில போய் கொண்டிருக்குது. அது இன்னும் ஒரு ஆளும் நீதிமன்ற அவமதிப்புக்குள்ள வர லீடருக்கும் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, அது நமக்கு தெரியாது, அது முடிஞ்ச கேஸ். நடக்கும்போது சொல்றோம். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு வந்து கஞ்சிபான் இம்ரானோடு தொடர்பு அந்த நெட்வொர்க்ல இருந்த மலேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்ட ரத்மலான சைமா உட்பட 3 பேர் இன்னைக்கு இலங்கைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக கஞ்சிபான் இம்ரானுக்கு மிக அருகில் வலை விரிக்கப்பட்டிருக்கு. முக்கிய உதவியாளரான சைமா உட்பட பாதாள உலக உறுப்பினர்கள் 3 பேர் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். இன்னைக்கு தான் நாள். ஸோ அழைத்து வர போறாங்க. இனி இருக்கு, அடுத்து கஞ்சிபாணியை தான் டார்கெட் பண்றாங்க. அவர் அங்கிட்டு கிட்ட துள்ளி தப்பிச்சுக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு தகவல். மிக விரைவில் அவரையும் கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. துள்ளி விளையாட டைம் இப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்ப்போம். ம். நேற்று ஒரு இளைஞனோ சிறுவனோ தெரிய ஒரு மோட்டார் சைக்கிள் பார்த்திருப்பீங்க டெல்சன். போலீஸ்கார ஒரு மோசமான செயற்பாடு. அதான் சொல்றது, என்னதான் செய்ய. இப்ப அது பயத்துல அந்த பையன் பயந்துட்டான். சரியா, அவன்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு இன்னும் தெரியாது. ஆனா ஜெயிப்புல ஒண்ணு கொடுத்தா கூட்டு போறாங்க. செய்யவில்லை ஒண்ணு. போலீஸ்காரங்க நிப்பாட்ட வேண்டியது நாங்கண்ணே. இப்ப சும்மா சார், இப்ப இதே மாதிரி நாங்க பல சம்பவம் பார்த்துருப்போம். துப்பாக்கிச்சூடு நடத்தி தான் போலீஸ் முடிச்சிருக்கு. இப்ப அந்த இடத்துல அது நடந்திருந்தா என்ன செய்யறது? ம். அண்ணன் ஒத்தக்கா தாவணேக்கரா வெடித்தீப்பா அப்படின்னா கட்டுப்பாடு நம்ம ஆணையை மீறி வண்டியை செலுத்தினார், நாங்க ஷூட் பண்ணோன்னு கேஸை முடிச்சிருவாங்க. அநியாயமான சம்பவங்கள் இதெல்லாம். அப்ப அதான் சிந்திக்காம அந்த பொண்ணு ரேஸ் பண்ணி போறான், அப்புறம் வெட்டிக்கிட்டு வரான். எப்படியோ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நினைக்கிறேன் அது சம்பந்தமா இனி விசாரணை. தான் கடந்த வாரம் மடு கோயிலை நோக்கி சென்ற ஒரு இளைஞன், அவரும் அந்த கையில தன்னுடைய வாகன அனுமதி பத்திரம், வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாம போன மோட்டார் பைக்ல போன ஒரு இளைஞனும் விபத்தில் இறந்திருக்கிறார். இந்த இடத்துல மிக கவனமா நடந்து கொள்ள வேணும். அரசாங்கம் தங்கள் ஊழலை மறைக்கவே எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், நாமல் ராஜபக்ச சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு விளங்கல, ஒரு நாட்டில விசாரணை செய்யறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமான்னு தெரியாது எனக்கு. அதற்கா கனம் கோட்டார் அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். கட்டாயம். ஆனா அதே மாதிரி இந்த இலங்கை போக்குவரத்து சைட்ல வந்து பல நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் விதமான சீனாவில் இருந்து இலங்கைக்கு 100 நவீன மின்சார பஸ்கள், எலக்ட்ரானிக் பஸ், மெட்ரோ பஸ் மாதிரியே சீனாவில இருந்து சைட்ல. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன் கொமிஷன் எல்லாம் இல்லாம போயிட்டு கடந்த காலத்துல ஒரு பஸ் இல்ல. அடுத்தது இப்ப சில வேளை இப்ப அப்பாச்சிர காலத்துல வந்திருந்தா அந்த பஸ்ல சிவப்பு கோடும் இருக்குது. அப்பாச்சி அப்பே ரெட்டே அவ்வளவுதான், ஆசியாவின் ஆச்சரியே அப்படின்னு போட்டிருப்பாரு. இப்ப அதெல்லாம் இல்ல. மத்தது கொமிஷனை பத்தி எனக்கு அது கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த பஸ்ல உண்மையா மனம் இல்லாம இருக்குது. எனக்கு இதுல விமல் ரட்நாயகல கோவம் எனக்கு உடம்பு. எனக்கு ஆக குறைஞ்சு நீங்க அப்பாச்சிர போட்டோ தொங்க விடுங்க நடுவுல. இல்ல, நீங்க கமிஷனை பத்தி சொல்றது ஞாபகம் வந்துச்சு. முன்னெல்லாம் கமிஷன் வந்து பாக்கெட்டுக்கு போயிடும். இப்ப கமிஷன் வந்து மக்களுக்கு தான் வருது. எப்படின்னா 100 பஸ் எடுத்தா இன்னும் 4 பஸ், அந்த கமிஷனுக்கு 4 பஸ். 100 பஸ் எடுத்தா 4 பஸ் இலவசம். முதல் 4 பஸ் எடுத்தா 100 பஸ் இலவசம். என்ன சொல்ல,
ஆனா பாக்கலையே டெல்சான். இப்ப கணவர் இப்படித்தானே தெரியுறாங்க, உருண்டு திரண்டு போய் தானே தெரியுறாங்க வேலை வாய்ப்பு இல்லாம. அதான் சொல்றது, இப்ப வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தடுமாறிக்கிட்டு. ஆனா இதுல திரும்பவும் சொல்றேன், மனோண்ணன் சொன்ன ஒரு நல்ல தீர்மானம் என்னன்னு சொன்னால், உடனடியாக நீங்க ஒரு பனித்தீவு. தீவை ரெடி பண்ணுங்க. அதுல விவசாயம் செய்ய தேவையில்ல. ம். பண்டி பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை வச்சு இந்த பிடிக்கிற ஆட்களுக்கு அப்படி நீங்க கடவுளிய சிறத்தனா கனம் நீதிபதி அவர்களே உங்களோட தயவான வேண்டுகோள். இந்த மாடு ஆடு வளர்க்குறேன்னா குறைஞ்சு 4 வருஷம் வேணும், 5 வருஷம் தீர்ப்பு கொடுங்க. 5 வருஷம் முடிஞ்சு வர கூட உங்க நாட்டுல நல்ல ஒரு சிறந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்களா உருவாகுவாங்க. இது அன்பான ஒரு வேண்டுகோள். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு யானைக்கு முத்தம் கொடுத்து இதை சாப்பிடு நல்ல பிள்ளை குட் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு, அதை பார்ப்போம். ஓகே, நான் இறுதியா செஞ்ச நிகழ்ச்சியில கமெண்ட்ஸையும் பார்த்துருவோம். மக்களுடைய அன்பான கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்கு, அவங்களுடைய விமர்சனங்கள் என்னமா இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்து வணக்கம் சிறப்பு. நீங்கள் சொன்னது போல் உணவு திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. டெல்சான், இது உங்களுக்குரியதா? ஆமா. டெல்சாண்ட உளவு தகவலை ரீச்சா நிர்வாகமும் கேட்டுக்கொள்ளல, தமிழரசும் கேட்டுக்கொள்ளல. எக்ஸாக்ட்லி சாரி. இனி டெல்சான் உங்களோட உளவு தகவல்கள் மிகவும் அவதானமாக கேட்கப்படும். பார்க்கிறோம். அற்ப ஆசைகளுக்கு ஆசைப்பட்ட தமிழர்கள் அரசு முன்னேறுகிறது என்ற பேச்சு. இன மதம் இலங்கையில் புத்தரை மீண்டும் உயிரோடு வந்தாலும் மாறாது. நானும் போய் இருந்தேன். எனது குடும்பத்துக்கும் அங்கு சில பொருட்கள் தான் கிடைத்தது. என்ன செய்வது, மக்களை கட்டுப்படுத்தும் சூழ்நிலையில் நிர்வாகம் திணறினார்கள். நாம் எமது பாட்டில் வீட்டுக்கு வந்தோம். ரீச்சாக்கு போன ஒரு சகோதரர்கள் இருக்கிறார். நாங்க எங்களோட குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துட்டோம். சூழ்நிலையும் செய்ய இயலாதுன்னு மிகவும் ஒரு பண்பாடான கருத்தா இருக்குது. மனோவின் அறிவுரை பிரமாதமானது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ரணில் மட்டும் சரியாக மைத்திரியை பாவித்திருந்தால் நாட்டை முன்னேற்ற இருக்கலாம். பாவிக்க சரி, அது ரணில் பாவிச்சிருந்தா நல்லா போயிருக்குமா. தமிழரசு அண்ணா, அடிக்கடி நாட்டு நடப்புல சிங்கள வார்த்தைகள் பேசுங்க. உங்க ஸ்லாங் அதை கேட்கும்போது வடிவாக இருக்கிறது. டெல்சான் சொல்லியாச்சு. ஒரு மொழியை படிக்கிறது பிழை இல்லை. உதாரணம் சொல்ல போனா, நான் வெளிநாட்டுக்கு வரக்குள்ள அந்த நாட்டு மொழியை படிக்கிற மாதிரி படிக்கலாம். இப்ப படிச்ச என்ன பொறுத்தவரையில அதுக்கண்டு நீங்க உடனே சொல்லிடுறாங்க நீங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை விட்டுட்டீங்க. தேசிய தலைவர் இருக்கும்போது கூட வேற நடேசன் வரலாறு எல்லாம் எடுத்து பார்த்தா அவரெல்லாம் சிங்களம் பேச. அவர் முதல்ல ஒரு போலீஸ் அதிகாரி, காவல்துறை மாதிரி அதிபரா இருந்து பிறகு அரசியல் துறை பொறுப்பாளராக அவற்றை பாரியார் ஒரு சிங்களம் தெரிஞ்ச பொன்மணி. இப்படி கணக்கு வரலாறுகள் இருக்குது எங்களுக்கு. திருகோணமலையில் இருக்கும் மான்களுக்கு பிளேட்டில் மரக்கறிகள் வைத்து விற்கிறார்கள். அதைத்தான் வாங்கி மான்களும் கொடுக்க வேண்டும். ஆனால் நாவல் மரங்களை நாட்டி சிறிய மரங்களாக வளர்த்து வைக்கின்றார்கள். சோலையாக வளர்க்கிறார்கள். மான்கள் மீன்களையும் சாப்பிடுவதற்கு கேள்விப்பட்டேன். இது ஒரு கருத்து, நல்ல அன்னைக்கு நாங்க மானை பத்தி பேசியிருந்தோம். மைக்குமே அந்த பேசினதுக்கு அப்புறமா நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட் கூட அப்படிதான். அதே மாதிரி காணக்கூடிய ஆட்சி பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா உட்பட டீம் திருகோணமலை பிரதேசங்கள்ல அந்த தூய்மை பணி சுத்தப்படுத்துற கிளீனிங். அவரு என்ன அருண் ஏமச்சந்திரா தொலைபேசி அழைப்பு மட்டும் இல்லை, அதுதான் பிரச்சனை. அவரோட கை தொலைபேசி யார்கிட்ட இருக்கோ தெரியாது, அவர்கிட்ட இல்லையோ தெரியாது. அதுதான் அவர்கிட்ட கேட்டா சரி, அவருடைய செயலாளர் கிட்ட இருக்கோ தெரியாது, ஆரவற்ற செயலாளரும் தெரியாது, அதுவும் தெரியாது. அதையும் பார்க்கணும். இப்ப நம்ம வீடுகளுக்கு எல்லாம் போனா டெல்சானுக்கு நமக்கு எல்லாம் செயலாளர் வேறதானே. ஆமா, அந்த மாதிரி. தீவு பகுதியில் கைதிகளுக்கு சிறை அமைத்தால் எங்கள் வடமாகாண தமிழர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். மைந்த காலத்தில் இபிடிபி படைகளும் தீவு பகுதியில் மக்களுக்கு செய்த கொடுமைகள் எல்லோருக்கும் தெரியும். மனோ கணேசன் ஐயா பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவரின் தகப்பனார் செய்த தில்லுமுள்ளுகளும் எங்களுக்கு தெரியும். இது எனக்கு தெரியாதுமே, அந்த பின்னுக்கு சொன்ன மனோ கணேசன் அவர்றது. நான் தீவக பகுதி என்ன பங்கத்தை தீவுகளை மட்டும் இலக்குவை அது தெரியாது. கலந்துரையாடல இது ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டது. தெரியாத சஜித்திட்டு நாட்டு போயிருந்தால் மக்கள் நிலை என்னவாகும்? ஓகே, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகே, பாய். ஓகே, பாய், நன்றி. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.